எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பால் வந்து திரிஞ்சிருச்சுங்க ஆக்சுவலி. அதனால நான் அதை வச்சு பன்னீர் புர்ஜி பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வந்து லைன் போட்டு பன்னீர் ஆக்கி வச்சுட்டேன். ஸோ அதோட ரெசிபி வந்து குயிக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணலாம், அப்புறம் அப்படியே ஒரு டாக்கோட அதை ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 பேருக்கு தான் சமைக்க போகிறேன் அப்படின்னுக்கிறதுனால ஒரே ஒரு டொமேட்டோ, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு இது என்னதுங்க, கொரியாண்டர் அப்படி எடுத்தாச்சு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு கப்பு அளவுக்கு வந்துட்டு பன்னீர் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 3 பல் பூண்டு வந்துட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகா, அப்புறமா ஒரு சின்ன கப்பு வந்துட்டு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இந்த மசாலா பொடிக்கெல்லாம் வரும். நம்ம வந்து ரெசிபிக்குள்ளே ஃபர்ஸ்ட் போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வானல் வந்து எடுத்து வச்சாச்சு. இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சமாக வந்து நெய் ஒரு ஸ்பூன் மாதிரி ஊற்றிக்கலாம். நெய்யோடு சேர்த்து கொஞ்சமாக வந்து ஆயில். இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடாக நம்ம வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஆனியன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதில் மெயின் விஷயமே என்னென்னா, இந்த ஆனியன்ஸ்லேருந்து டொமேட்டோஸ் வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி வைக்கணும். அதுதான் வந்துட்டு இந்த டிஷ்ஷில் வந்து ரொம்ப மெயினான ஒரு விஷயம். இந்த டைமில் நம்ம அப்படியே கொஞ்சமாக வந்துட்டு பூண்டை போட்டுடலாம். பூண்டையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். எனக்கு என்னென்னா, இந்த நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணிட்டு தான் நம்ம எல்லாருமே இப்போலாம் சமைக்கிறோம், கரெக்டுங்களா? ஆனால் அதில் வந்து இது அட்வர்டைஸ்மெண்ட்லேயே ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. 5 மினிட்ஸில் பண்ணிடலாம் போல், டக்கு டக்குன்னு நம்ம பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசிபிக்குள்ளே போவோம். அதுலேயே அதை ஏற்ற மாதிரி அவங்களும் 5 மினிட்ஸில் முடிச்சிருப்பாங்க அந்த ரெசிபியை. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாமே நறுக்கி வச்சுருப்பாங்க. ஏங்க, இது நறுக்கிறதுக்கு நான் 1/2 மணி நேரத்தில் எடுத்துக்குவேன் அப்படின்னு இருக்கும் எனக்கு. உங்கள் யாருக்கெல்லாம் அந்த ஃபீல் நிஜமாக அப்படி வந்திருக்கோ எல்லாம் கமெண்ட்டில் தயவுசெய்து சொல்லுங்கள். நான் மட்டும்தான் அதா இல்லை எல்லாருக்கும் அப்படி தானே அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க எப்பயுமே வந்து, இந்த பாத்திரம் இந்த இடத்துக்குள்ளார நீ அழகாக வந்து இதில் கரண்டியில் வதக்கிடணும், இப்படி மேலெல்லாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அப்போ வந்து எனக்கு புரியல. நான் வேணுக்கணுமே அப்போ தான் இப்படிலாம் பண்ணி விடுவேன். இப்போ தான் எனக்கு தெரியுது கழுவுறதோட கஷ்டம் எவ்வளோ அப்படின்னுக்கிறது. ப்ளஸ் அப்போ வீடியோலையும் பார்க்க நம்மளுக்கு வந்து அது இந்த மாதிரி இருந்தால் தான் நீட்டாக இருக்கும் பார்க்கவும். அதனாலேயும் தான் சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம பண்ணுறது பண்ணிட்டு தான் இருப்போம். இப்போ மெதுவாக இது வதங்க ஸ்டார்ட் ஆகுது. லைட்டாக இது வதங்க ஆரம்பித்ததுனால நான் வந்து இப்போ வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிடுறேன். டொமேட்டோவை என்னால் இதுக்கு மேலே குட்டி குட்டியாக நறுக்க முடியல. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மெதுவாக லைட்டாக வந்து சால்ட்டு போட்டுட்டோன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குன்னு சொல்லுவாங்க. அதனால் சால்ட்டை போட்டுடலாம். தேவையான அளவு அப்படின்னுக்கிற மாதிரி சால்ட்டு. ஏன்னா இந்த தேவையான அளவுன்னுக்கிறத வந்து அதோட கஷ்டம் என்னன்னுக்கிறத வந்து நான் வீடியோ பார்க்க சமைக்க தான் கற்றுக்கிட்டேன். அதனால் அடிக்கடி சமைக்கிறவங்களுக்கு தேவையான அளவுனா எப்படி இருக்குன்னா, இப்போ இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குன்னா இது எல்லாத்துலேயும் ஒரு சர்க்கிள் போடணும். அதுதான் தேவையான அளவு. அப்போ இவ்வளோ எடுத்தால் ஒரு சர்க்கிள் இப்படி போட முடியும் அப்படின்னு நம்ம போடணும். அதுதான் வந்து தேவையான அளவுன்னுக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டு நான் அப்படி தான் பண்ணுறேன். ஸோ தட் நான் என்னோடய ரெசிபி முடியும் போது எனக்கு எக்ஸ்ட்ரா உப்பே மேக்ஸிமம் தேவைப்படாத அளவுக்கு இருக்கும். இதில் ஒரு பெரிய பிரச்சனையே இந்த டொமேட்டோஸ்லாம் வந்து வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுடலாம். 1 ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து எங்கள் வீட்டு மிளகாத்தூள், அம்மா வந்து அரைச்சி அமைச்சு கொடுத்தது. அப்புறம் கொஞ்சமாக ஒரு 3/4 ஸ்பூன் வந்துட்டு
கொரியாண்டர் பவுடர், அதாவது கொத்தமல்லி தூள். அந்த கொத்தமல்லி தூள் எங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க. அண்ட் இந்த மஞ்சத்தூள் எங்கள் அம்மா காட்டில் விளைஞ்சது தான். யார் யாரெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட வந்து மஞ்சத்தூள் வாங்கியிருக்கீங்களோ, வாங்கியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருக்குது அப்படின்னுக்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்க்க வந்து கர்ண கொடூரமாக இருக்கும். அதனால வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல தயிர், அதை வந்து ஆட் பண்ணிடணும். தயிர் ஆட் பண்ணோன்னா டக்கு டக்குன்னு கிளற ஆரம்பிச்சிடணும், ஏன்னா திரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் தயிருக்கு பதிலாக வந்து வெறும் தண்ணி கூட ஆட் பண்ணலாம். பட் தயிர் இல்லை வந்து ஃபுல் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக தான் நம்ம தயிர் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் இது இந்த மாதிரி பாத்திரங்களில் வந்து அப்படியே நான் போட எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் கொட்டிடுவேன். ஆப்வியஸாக எல்லோரும் அதுதான் பண்ணுவாங்க. ஆனால் வீடியோவில் போடுறவங்க வந்து அப்படி காட்ட மாட்டாங்க. என்னமோ ரொம்ப ஏஸ்தட்டிக்காக வந்துட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அண்டு நம்ம கேங் எல்லா கேங்லேயும் அந்த மாதிரி ஒரு ஏஸ்தட்டிக் பைத்தியம் இருக்கும். என் கேங்லேயும் ஒரு ஏஸ்தட்டிக் ஒருத்தி இருக்கிறா. அதை பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம். டாபிக் டைவர்ட் ஆகி சமையல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு போகுது. இப்போ இது மெதுவாக அப்படியே சூடாகட்டும். இந்த ஸ்டேஜில் இந்த டொமேட்டோஸ் எல்லாம் இப்படி தான் நம்ம நசுக்கி விடணும். இதை சொல்லும்போது என்னவோ என்னோட திங்கிங் இங்கே தான் போகுது. நசுக்கி விடு, நசுக்கி விடு சிவகாமி. என்கிட்ட பேசிக்காக அன்னைக்கு பண்ணி கொடுத்தல பன்னீர் புர்ஜி, அதே மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் கேட்பாரு. பட் ஸ்டில் அவருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, ஒரு டைம் நான் பண்ணும்போது 10 யூடியூப் சேனல்ஸை பார்த்து பண்ணுவேன். பட் அதே மாதிரி திருப்பி கேட்டால் அது வந்து திருப்பி அப்படி வராது. இந்த டைம் அப்படி தான் ஏதோ ஒன்று போட்டு நான் பண்ணுவேன். அது கடைசியாக வந்துச்சுன்னா லாபம், வரலன்னா. இப்போ வந்து பன்னீரை வந்துட்டு நல்லா உடச்சி விட்டுட்டு போட்டுக்கலாம். இதில் என்னென்னா ஒரு 1/2 லிட்டர் பால் திரிஞ்சு போனதுனால எனக்கு இவ்வளோதான் பன்னீர் கிடச்சிது. மேபி இன்னும் கொஞ்சம் நிறைய பால் தெரிய விட்டுருந்தேன்னா நிறைய கிடச்சிருக்கும். ஸ்டில் அட்லீஸ்ட் நான் வேஸ்ட் பண்ணாமல் இதை வந்து இப்படி ஒரு பன்னீராக அதை மாற்றி அதில் இப்படி ஒரு டிஷ்ஷு செய்கிறோம்ல. ஐயோ என்ன பன்னீர் தீர்ந்து போச்சு. சரி, கம்மியாக தான் இருக்கிற ஃபீல் இருக்குது. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதுன்னு வாழ்க்கை. அண்ட் இதில் திரியும் போது வர தண்ணியை வந்துட்டு நான் சப்பாத்தி பண்ணிடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுவும் ப்ரோட்டீன் ரிச். அதனால தான் பார்க்க அங்கங்கே நல்லா பன்னீர் பார்க்க வந்து அப்படியே இந்த எக்கு மாதிரி, எக்கோட ஸ்க்ராம்பிள்ஸ் மாதிரி இருக்குது. அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. கடைசியாக தான் வந்து ஆட்ட நாயகனை இறக்குவாங்கல்ல, எப்படி வந்து 7வது தோனி இறக்குவாங்க, அந்த மாதிரி வந்து நம்ம கடைசியாக 2 மெயினான ஹீரோஸை இறக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் தான் இவர், அதாவது கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. அவர் அப்படியே இப்படி வச்சு இப்படி நறுக்கி இப்படி போட்டுடணும். ஓகேங்களா? இவர் பன்னீர் பண்ணுற எல்லா டிஷ்லையும் இவரை போட்டுருங்க, சூப்பராக இருப்பார். அடுத்த ஆட்ட நாயகன் யாருன்னா மில்கி மிஸ்டோட ஃப்ரெஷ் க்ரீம். அப்படியே ஒரு ஸ்கப் பண்ணி விட்டுடணும், அவ்வளோதான். இந்த க்ரீம் எல்லாம் போட்டால் தான் ஒரு ரிச்னஸ் டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் க்ரீமுக்கு பதிலாக இந்த இது இருக்குது இல்லை முந்திரி, அதை லைட்டாக வந்துட்டு பாலோ எதையோ போட்டு அரைச்சி அதை போட்டுட்டிங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் ஐயோ என்கிட்ட இது இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. ஓகே? என்ன தான் இந்த மாதிரி ஃபாரின் ஐட்டம்ஸ் போட்டாலும் கடைசியாக நம்மளுடைய ஊர் கொத்தமல்லியை போட்டு இறக்குனாதான் மனசே திருப்தியாக இருக்கும். அப்படி போட்டு ஆஃப் பண்ணி ஒரு கிளறி ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், பன்னீர் புர்ஜி ரெடி. டன் 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 டன். இப்படி வந்து இது பாருங்க, லிட்டரலாக இதெல்லாம் தண்ணி கிடையாது, வேர்வை. ஃபுல்லாக வேர்வை சிந்தி வேலை பார்க்குறதுன்னுக்கிறது இதுதான். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சென்னை வெயில் கொளுத்துது. உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது? சென்னையில் இருக்கிறீங்கன்னா இல்லை வேறு ஊரில் இருக்கிறீங்கன்னா எப்படி இருக்குதுங்கிறத மட்டும் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட பன்னீர் புர்ஜி சூப்பராக ரெடியாக இருக்குது, நான் காட்டுறேன். எப்படி ஆவி பறக்குதா? இவர் தான் நம்மளோட பன்னீர் புர்ஜி ரெடி.
இவர் இப்போ ரெடி ஆகிட்டாரு. ஸோ இவருக்கு வந்து பேராக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எங்கள் அம்மா அமுச்சு விட்ட மில்லட் கோதுமை மாவு மாதிரி இருக்கும். மில்லட்ஸ் எல்லாம் சிலது போட்டு கோதுமை மாவு அரைச்சி கொடுத்து விட்டாங்க. ஸோ அதில் வந்து நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணி வைக்க போகிறோம் நைட்டுக்கு. அவ்வளோதான், சப்பாத்தி பன்னீர் பூர்ஜி, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீனுக்காக வந்துட்டு ஒரு ஆம்லேட், 2 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்லேட். அவ்வளோதான், டின்னர் ஓவர். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும், லைக் வந்துட்டு சும்மா பேசிக்கிட்டே சமையல் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ், அதாவது ரொம்ப தகாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணாத கமெண்ட்ஸ் மட்டும் தான் வந்துட்டு அலௌட் இன் மை கமெண்ட் பாக்ஸ். ஏதாவது அதை தாண்டி நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அது பார்க்கவும் முடியாது, பிகாஸ் நான் டெலீட் பண்ணிவிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.